எதை நோக்கி ஓடினான்? மரணத்தை நோக்கி. கீழே ஜனங்கள்லாம் கத்துறது எதுக்கு? ஆனா பைத்தியக்காரனுடைய புத்தி சுயாதீனமற்று போனதுனால் சத்தியத்தின் வழி, பாதுகாப்புக்குரிய வழிக்காக கூவுகிறவனை பார்த்தா எப்படி தெரியும்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கத்துறவங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு, இவர் எங்க போறாரு? ரொம்ப கரெக்டா போறாரு. அடுத்து ஒருத்தர் வந்து எத்தனை காரியங்களை காட்டுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தான். இந்த இவ்வளோ பெரிய மீட்டிங்கை இங்கே ஊழியக்காரங்க ஆயத்தப்படுத்தினது நமக்கு தான். இந்த மியூசிக்கு நாங்கள் வந்தது, பிரயாசங்கள், நேரங்கள், உழைப்பு, பணம் எல்லாம் செலவு பண்ணது அதுக்கு தெரியுமா? நமக்குள்ள ஏதோ ஒரு பைத்தியம் ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. அது எதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது செம்மையா தோணலாம். The way which I have selected is perfect அப்படின்னு நான் நினைக்கலாம். இதுதான் ரைட்டு, நான் போகிற வழி ரைட்டுன்னு என் மனசுக்கு தோணலாம். அப்படி ஒரு மமதை எனக்குள்ளே வரும் பொழுது அபாயம்னு போர்டு போட்டிருந்தாலும் என் கண்ணுக்கு அது தெரியாது. எதை நோக்கி ஓடுறேன், எதில் நான் இது இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் பைத்தியம்தான். அப்படின்னா என்ன? 100 புடவை இருந்தாலும் புடவை கடையிலேயே போய் நிற்போம். நான் சொல்கிறேன் 200 புடவை இருந்தாலும் ஒன்றை தான் கட்ட முடியும். ஆமாவா? இது புரியும். ஆனாலும் எங்கே தான் போய் நிற்போம். பரவாயில்ல, சின்ன சின்னதெல்லாம் நான் தவறாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஏதோ ஒன்றை நான் பற்றி கொண்டு அதில் தான் சந்தோஷம், நான் ஓடுகிறேன். அதனுடைய முடிவு என்னதாக இருக்கும்? நலமான வழியை பின்பற்றி கொள்ளுவதற்கு தான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா.